உலகத்துல பல்வேறு விதமான ஸ்டோரியில நம்ம தாய் பாசத்தை பார்த்திருப்போம். ஆனா இங்க ஒருத்தர் தன்னுடைய அம்மாவோட குறிப்பா கர்நாடகால காஷ்மீர் வரைக்கும் பயணித்து கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 கிலோமீட்டரை நெருங்கி வந்துகிட்டு இருக்காரு. நம்மளோட இருக்கிற அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். கிட்டத்தட்ட 1,00,000 கிலோமீட்டர் அளவுக்கு அம்மாவை கூப்பிட்டுட்டு ஒரு டிராவல் பண்ணியிருக்கீங்க. எதனால இந்த ஆசை? அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது ஆசைன்னா இது என் தாயோட ஆசை. ஸோ அது ஒரு நாள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆசையை தீர்த்து வைக்கிறதுக்காக இந்த யாத்திரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட நீங்க எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ணிருக்கீங்க, எப்படி உங்களுடைய டிராவல் இருந்துச்சு? ஏன்னா டிராவல் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமும் கிடையாது. அதுவும் இல்லாமல் அம்மா கொஞ்சம் ஓல்டேஜ் வேற. ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அது என்னன்னா, என் அம்மா சின்ன வயசுல இருந்தே அவரோட கஷ்டங்கள் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அவரோட சக்தி என்னன்னா எனக்கு தெரியும். எப்பவுமே கிட்ட இருக்கிறவர் மாத்திரமே அவரோட சக்தி என்ன தெரியும். ஸோ அதனால அது அக்கார்டிங் டு தட் பிளான் பண்ணி டிசிப்ளின் லைஃப் எங்கே போனாலும் கொஞ்சம் டிராவல் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் அவருக்கு விஸ்ராந்தி கொடுத்துட்டு இந்த கோயில்கள் மட்டங்கள் அங்கெல்லாம் தங்குறது. நைட் ஆச்சுன்னா ஈவினிங் ஆச்சுன்னா தங்குறது. அதுக்கப்புறம் அவர் சேவை பண்ணி நல்லா தூக்கம் வர மாதிரி பார்த்துக்கிறது. அவர் பேசி பழகி அவர் நல்லா தூக்கம் வந்தால் மறுநாள் நம்ம அடுத்து யாத்திரை பண்ணுறதுக்கு எனர்ஜி வரும், தம்பு வரும். ஸோ அதனால நான் இது வரைக்கும் அக்கார்டிங் டு தட் பிளான் பண்ணிட்டு. ஸோ உங்கள் ட்ராவல் எப்படி இருக்கும்? நீங்கள் பஸ்ஸில் போவீங்களா, எப்படி பைக்கில் தான் பார்க்குறோம்? ஸோ ஃபுல்லாகவே ஸ்கூட்டர் தானே? ஆமாம். அது என்னன்னா, இந்த ஸ்கூட்டர் 24 வருஷத்துக்கு முன்னாடி என் தகப்பனார் எனக்கு முதல் மடியாக கொடுத்த கிஃப்ட். புது அப்போ பல்சர் ஜமானா. என் அப்பா பல்சர் வாங்கிக்கோ அப்படி சொன்னார். ஆனால் பல்சர் 53,000, இது 23,000 வரும். பாதி பணம் அதில் நமக்கு மிக்கும். ஸோ பஜாஜ் அது ரஃப் யூஸ்க்கு ஆயிடும். அதனால என் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி இது வாங்கினேன். ஸோ இந்த ஸ்கூட்டரே நான் அப்பாவை நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ என் அப்பா லௌகிகமா நம்ம கூட இல்லை, பௌத்திகமா. ஸோ அதனால அந்த ஸ்கூட்டர் மேல என் அம்மா உட்கார வச்சு இந்த யாத்திரை பண்ணும் போது எப்பா கூட நம்ம கூட இருக்காரு, 3 பேரும் போற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ என் அப்பா கூட எப்பவும் நம்ம கூடவே இருப்பாரு. ஸோ இந்த பாவனையோட இன்னைக்கு வரைக்கும் 98,352 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கன்னியாகுமரி. இது ஜனவரி 16, 2018 தொடங்கினேன். மைசூர்ல இருந்து 18 கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் போய் வந்திருக்கேன். 7 இயர்ஸ்ல ஒரு வருஷம் ஒரு ஆண்டு கோவிட் வந்தது. அதுக்கப்புறம் எங்க போனது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் 2 ஸ்டேஜில் 2-3 ஸ்டேஜில் இது பண்ணியிருக்கேன் யாத்திரை. காஷ்மீர் இதே பைக். ஸோ ஜம்மு காஷ்மீர் கூட போய் வந்திருக்கேன். லிங்க்ஸ் இருக்கு. 18 சேனல் இங்க இன்ட்ரோ பண்ணிருக்காரு. ஜம்மு காஷ்மீர் இருக்கு. நமக்கு லிங்க் எல்லாம் அனுப்புறேன். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்போ ஸ்ட்ரைட்டா காஷ்மீர் போக முடியாது இல்லையா? நடுவுல நிறைய ரூட் பாத்துருப்பீங்க. தாண்டி போறது. ஃபர்ஸ்ட் கேரளா போனேன். மைசூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஊட்டி மேட்டுப்பாளையம் இருந்து கேரளா, பாலக்காடு, கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா, மகாராஷ்டிரா, கோவா, சத்தீஸ்கர், ஒரிசா, ஜார்க்கண்ட், பீகார், வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், அஸ்ஸாம், மேகாலய், திரிபுரா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோராம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ், இண்டோசீனா பார்டர், தவாங், சேலாபாஸ் இஸ் 13,900 feet. அங்கும் இந்த வண்டியிலே போய் வந்திருக்கேன். அங்க எல்லாரும் தீராங்ல இருந்து எல்லாமே தவாங்கு, சேலாபாசு, ரூபா, பொமிடில்லா, ஜீரோ வேலி, ஏலாங்கு, டேட்டோ, மேச்சுக்கா கூட வெளி வந்திருக்கேன். இதே பைக்கில் போய் வந்திருக்கேன். எல்லாமே இருக்கு, போட்டோ இருக்கும். அங்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணி இருக்கிற இது கட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அதனால அங்கிருந்து அதுக்கப்புறம் இந்த ஹிமாலயா இக்கட உத்தராகண்ட், ஹிமாச்சல் ரிட்டர்னும் கூட அதே வண்டியில ಎಲ್ಲ ಕಾಶ್ಮೀರ எல்லாமே ಎಲ್ಲ கல்கத்தா, இப்போ சத்தீஸ்கட், ஜார்க்கண்ட் இங்கெல்லாம் போய் தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கீங்க. இன்னும் 1,500 கொஞ்சம் குறைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படிமா இருக்கு? நீங்க எப்படி ಫೀಲ್ பண்றீங்க? திருப்திகா வந்துಯಾ? ಅದು ಹೆಂಗಿರಕೋ ತೃಪ್ತಿ ಆಗಿದೆಯಾ ಅಂತ. ಕನ್ನಡದಲ್ಲೇ ತೃಪ್ತಿ ಆಗಿದೆ. ನನಗೆ ಎಲ್ಲ ತೋರಿಸಿದಾನಲ್ವಾ, ಇಡೀ ಭಾರತ, ಕನ್ಯಾಕುಮಾರಿಯಿಂದ ಕಾಶ್ಮೀರದವರೆಗೂ ಎಷ್ಟು ಪುಣ್ಯಕ್ಷೇತ್ರಗಳಿದೆ ನಮ್ಮ ಭಾರತದಲ್ಲಿ ಎಲ್ಲನೂ ತೋರಿಸಿದ್ದಾನೆ. ಅಲ್ಲಿ ಪುಣ್ಯ ನದಿಗಳ ಸ್ನಾನ ಮಾಡಿಸಿ, ಮಂದಿರದ ತೀರ್ಥ ಪ್ರಾಶನ ಮಾಡಿಸಿ ಎಲ್ಲ ತೋರಿಸಿದ್ದಾನೆ. ನನಗೆ ತೃಪ್ತಿ ಆಗಿದೆ, ಸಂತೋಷ ಸಿಕ್ಕಿದೆ. ನನ್ನ ಗೃಹಸ್ಥ ಜೀವನದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕೊರತೆ ಇತ್ತು ನನಗೆ. ಆ ಕೊರತೆಗಳನ್ನೆಲ್ಲ ನೀಗಿಸಿ ನನಗೆ ತುಂಬಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಏನಿಲ್ಲ, ಜೀವನ ಸಾರ್ಥಕ ಆಗಿದೆ. ಅವನ ಜೀವನ ಕೂಡ ಸಾರ್ಥಕ ಮಾಡ್ಕೊಂಡಾಗ ಆಯಿತು ಅವನು. ಯಾಕಂದರೆ ಹೆತ್ತ ತಾಯಿ ಸೇವೆ ಮಾಡೋದು ಒಂದು ಭಾಗ್ಯ ಮಕ್ಕಳಿಗೆ, ಎಲ್ಲರಿಗೂ ಸಿಗಲ್ಲ ಅದು. ಹಾಗಾಗಿ ಅವನಿಗೂ ಜೀವನ ಸಾರ್ಥಕ ಆಯಿತು, ನನಗೂ ಎಲ್ಲ ನೋಡಿ ತೃಪ್ತಿ ಪಟ್ಕೊಂಡು ಜೀವನ ಸಾರ್ಥಕ ಆಯಿತು.
அதாவது கிட்டத்தட்ட இந்த டிராவல் அப்படிங்கிறது ரொம்ப சிரமமானது. அதுக்கு ஃபினான்ஷியலாக எப்படி உங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணீங்க, இப்போ இந்த 7 இயர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அது என்னன்னா சார், நான் வந்து 13 இயர்ஸ் வேலை பண்ணியிருக்கேன். ஐ வாஸ் அ கார்பரேட் டீம் லீடர். அப்போ 50 to 60,000 என்னோட அர்னிங்ஸ் சேர்த்து சேலரி இன்சென்டிவ். அதே மாதிரி 13 இயர்ஸ் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நான் தனியாக, எனக்கு கூட பிரம்மச்சாரி இல்லையா, ஸோ அதனால எல்லா பணத்தும் என் அம்மா அக்கௌண்ட்ல வச்சிருக்கேன். ஒரு மாசமும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்டோட இந்த யாத்திரை பண்ணிட்டு இருக்கேன். யார் கூடவோ ஒரு பைசை கூட நான் வாங்கவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். நீங்க டிசிப்ளின் லைஃப். நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லையா? அம்மா கூட வந்து இருக்கிறது எவ்வளவு பிடிச்சிருக்கு? அது மிகப்பெரிய சந்தோஷம். சின்ன வயசுல இருந்தே எனக்கு என் அம்மா கஷ்டம், இந்த வேலையெல்லாம் பண்றது, பெரிய குடும்பம், இதெல்லாம் நான் கண்ணால பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா. அப்போ எனக்கு தெரியாது ஹெல்ப்லெஸ். பட் எனக்கு கொஞ்சம் ஒரு லெவலுக்கு மெச்சூரிட்டி வந்த பின்னே எனக்கு நான் பெரிய ஆளாக பின்னே என் அம்மாவும் நல்லா பார்த்துக்கணும். அதுதான் என் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்தது. சப்கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன இருக்கோ அதே மாதிரி நம்ம லைஃப் டிசைன் பண்ணிக்குவோம். உங்களும் அது நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க அதே மாதிரி இங்க அந்த பர்டிகுலர் டைரக்ஷன் தான் இந்த மைண்டும் கூட ஒர்க் பண்றது. சின்ன வயசுல இருந்து அதே மாதிரி ஏன்னா எப்பவுமே என் அம்மாவுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அவரும் நல்லா பார்த்துக்கணும். அதனால அதுதான் என்னோட நோக்கம். அப்படியே பண்ணிட்டேன். ஐ டோன்ட் ஹேவ் எனி ரிகார்ட்ஸ். ஐ ஆம் வெரி மச் ஹாப்பி. இந்த உலகத்திலே நம்ம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். we are very much happy. வழி நடுக்க யாரையெல்லாம் பார்த்தீங்க, என்ன மாதிரியான அனுபவங்கள்லாம் கிடைச்சது? ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து கப்புள்ஸாக வந்திருப்பாங்க, ஸோ நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருப்பாங்க. ஸோ அம்மாவோட நீங்கள் வர்றதை ஒரு இடத்துலையும் பார்க்கும்போது அவங்க எப்படி ட்ரீட் பண்ணாங்க உங்களை? டெஃபினெட்லி. எதுக்குன்னா இந்த அதிதி தேவோபவா கான்செப்ட் இருக்கே, என்ன பூர்வீகர் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்திருக்காரு நமக்கு. எவ்வளவு புத்திசாலி இருக்காரு நினைச்சுங்க நீங்க. அந்த காலத்தில் வந்து மாத்ரு தேவோபவா பித்ரு தேவோபவா அதிதி தேவோபவா கூட கொடுத்திருக்காரு. அதனால நம்ம யாத்திரைக்கு ஒரு தொடர் கூட இல்லை. எங்க போனாலும் இந்தியா மொத்தம் நீங்க எங்கெங்க போனாலும் வெளியூர்காரருக்கு என்ன வேணும்? கொஞ்சம் படுக்கிறதுக்கு இந்த பிரயாண ஆயாசம் இருக்கு, அது பரிகார பண்றதுக்கே கொஞ்சம் ஒரு ஜாகம் தேவை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு, தூங்குறதுக்கு, பாடி மெயின்டெனன்ஸ்க்கு 2 டைம் சாப்பாடு. நமக்கு அதே வேணும் இதே வேணும் இல்லை. அங்கே என்ன கிடைக்கிறதோ, அங்கே கோயில்கள்லேயும் மட்டங்கள்லேயும் என்ன கிடைக்கிறதோ அந்த பிரசாதமாக வாங்கிக்கிறோம். ஸோ அது வேற எதுவும் நமக்கு தேவையில்லையே. ஸோ அதனால எங்கே போனாலும் கன்னியாகுமரி காஷ்மீர் எங்கே போனாலும் இது இப்போவும் கூட இருக்கு லைஃப்ல. அதனால என்ன பூர்வீகர் நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. அம்மாவுக்கு என்ன வயசு? 75 இயர்ஸ். பாருங்க அவரோட சக்தி என்னன்னா, என்னோட 10 times மோர் ஸ்ட்ராங்கர். உங்க வயசு? என்னோட வயசு வந்து 45. இப்போ பல வகையான பயணங்களை நம்ம பார்த்துருப்போம். ஆனா இந்த பயணம் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு பயணம். ஒரு அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம வந்து பக்கத்தில் போயிட்டு வர்றதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஸி வேர்ல்டில் ரொம்ப சிரமமாக இருக்கக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட 1,00,000 கிலோமீட்டர் இந்தியாவினுடைய அத்தனை மாநிலங்களுக்கும் சென்று வந்து தங்களுடைய பயணத்தை ரொம்ப நிறைவான ஒரு வாழ்க்கையை அவங்க பயணித்துட்டு வர்றதை பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் வேல்முருகன், News 18 தமிழ்நாடு.